Hello friends, நாங்க இன்னைக்கு ராகி லட்டு பண்ண போறோம். அதுக்காக sprouted ராகி flour எடுத்துர்க்கோம். இப்போ வந்து கொஞ்சோண்டு கீ போட்டுட்டு இந்த ராகி flour-ஐ வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஒரு வாட்டி நல்லா வாசனை வர மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ண போறோம். இப்போ வந்து 2 டம்ளர் ராகி நாங்க வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் வெல்லம் எல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா வாசனை வர மாதிரி நம்ம வந்து நல்லா இப்படி வறுத்துக்க வேண்டியதான். நடுப்புற கொஞ்சம் கீ நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து எப்பொழுதுமே நம்ம சிம்ல இருந்து தான் வறுக்கணும். அதுக்கப்புறம் இதை எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வெல்லம் எடுத்திருக்கோம். இந்த வெல்லம்ல வந்து மூழ்கிற அளவு தண்ணி போட்டிருக்கோம். ஆக்சுவலா நான் 2 டம்ளர் ராகி பவுடருக்கு 1 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் நீங்க ராகி பவுடர் எடுத்தீங்கன்னா 1/2 டம்ளர் நீங்க வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். வெல்லம் வந்து நல்லா இந்த மாதிரி வந்து கொதி வந்துருச்சு. நம்ம வந்து பாகு மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் வேண்டாம். இதுக்கு சும்மா ஜஸ்ட் கொதிச்சாலே போதும். இந்த ராகி லட்ல வந்து நம்ம வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் போட போறோம். ஆல்மண்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு முந்திரி, ஃபிக், அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை இதெல்லாம் போட போறோம் நம்ம. இது எல்லாமே நான் வந்து ஒரு 50 கிராம்ஸ் போடுறேன். இது வந்து ரொம்ப ஆப்ஷனல் தான். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நான் ட்ரை ஃப்ரூட் லட்டு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இந்த ஆல்மண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹார்ட்டுக்கு நல்லது. இது வந்து திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை நீக்கும். அப்புறம் வந்து முந்திரி பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு நல்லது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது அகைன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஆப்ஷனல் ஸ்டெப் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க இது போட்டுக்கலாம். அதே மாதிரி ஈவன் 5-6 கூட போட்டுக்கலாம். நான் இப்போ என்கிட்ட நிறைய இருக்கிறதுனால இவ்வளோதையும் நான் போட போறேன். இதோட டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட டேட்ஸ் இல்லை. நான் வந்து இப்போ எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் லைட்டாக வந்து கீ போட்டுட்டு நான் இப்போ அதை நல்லா வறுத்துக்க போறேன். இது வந்து நான் வந்து வெயிட் கெயின் இன் பேபிஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஈவன் வந்து வெயிட் லாஸ்க்கும் நல்லது. வெயிட் லாஸ்க்கு வேணும்னா நம்ம கம்மியாக சாப்பிடலாம் டயட் இருந்துட்டு. ஸோ இதில் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ இதை வந்து நான் வந்து நல்லா எல்லாத்தையும் ஒன்னொன்னையும் வறுத்து எல்லாத்தையும் நான் பொடி பண்ண போறேன். பேபிஸ்க்கு கொடுக்கணும்னா நல்லா பவுடர்டா பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கிரன்ச்சியாக வேணும்னா அந்த மாதிரியும் நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்மண்ட்ஸை வந்து ஸ்லைட்டாக வறுத்துக்கிட்டா போதும். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஆல்மண்ட்ஸ் வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சிம்ல வச்சு வாசனை வர மாதிரி ரோஸ்ட் பண்ணா போதும். அடுத்தது நம்ம அதையும் ரோஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபிக் ஆட் பண்றோம். ஃபிக்கும் நல்லா வாசனை வர மாதிரி நம்ம நல்லா வறுத்துக்க வேண்டிதான். ஃபிக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க கால்சியம் இருக்கு. அதனால குழந்தைங்களோட போன் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப நல்லது. அதை தவிர்த்து பிளட் குளுக்கோஸ் லெவலையும் ஃபிக் வந்து குறைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காஞ்ச திராட்சை ஆட் பண்றோம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு வந்து இந்த மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் வராது. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்ப பவுடர் பண்ண வேண்டியது. இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு பொடி பண்ண வேண்டிதான். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை நல்லா பொடி பண்ண வேண்டிதான். வறுத்த கேழ்வரகை வந்து நான் ஒரு பவுல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுல இப்போ வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் ஆட் பண்றோம். இப்போ வந்து நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பொடி பண்ணி வச்சிருந்தேன்ல அதை வந்து நான் இப்போ வந்து இந்த ராகி பவுடரோட சேர்க்கிறேன். இப்போ வந்து இந்த வெள்ளை தண்ணியை வந்து நம்ம இதுல வந்து வடிகட்டி ஊத்திட வேண்டிதான். ஆக்சுவலா நாங்க வாங்கின வெல்லம் வந்து நல்ல ஒரு பியூரா இருந்தது. ஸோ அதனால நான் வந்து வடிகட்டிக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு வெல்லம் ஒரு மாதிரி குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கையில வந்து நெய் அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே பிடிக்க வேண்டிதான்.
ரொம்பவே ஹெல்த்தி ராகி லட்டு ரெடி. இது வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ராகி வந்து அயன் அண்ட் கால்சியம் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் கொடுக்கலாம், இல்லை மிட் டே ஸ்நாக்காகவும் இதை கொடுக்கலாம். இப்போ லேசாக இப்படி தளர்ந்துருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அதுவே கெட்டியாயிடும். இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி குழந்தைங்களுக்கு 1 வீக் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வேற என்ன வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபன் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.